டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனில் ஈஸியான கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின் அப்படிங்கிற கேட்டகரி கிடையாது. 2 கேட்டகரி இருக்குது. இது வரைக்கும் நம்ம கண்ணில் பட்டது கண்ணில் படாதது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரூப் 1 ப்ரிலிம்ஸில் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் நமக்கு தெரியும், சேர்மன் யாருன்னு பார்த்துருப்போம். இவங்க என்னென்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனுக்குள்ளே உள்ளே போயிருக்காங்க. ஒரு வடிவேல் சார் காமெடி இருக்கும், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும் நான் என்ன கனவா கண்டேன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கேட்பாங்களான்னு சில எதிர்பார்க்க மாட்டோம், சில கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் இருக்குது. மக்கள் தொகை செயல்திறனுக்கான புள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது, நிதி ஒழுக்கத்திற்கு 10% புள்ளிகள் வழங்கப்படும், காடுகளின் பரப்பு எனும் பிரிவுக்கு பதிலாக காடு மற்றும் சூழலியல். இதில் என்ன ஆன்சர்னா இந்த 10% அப்படிங்கிறது வராது. இது தெரிஞ்சால் நடுவில் இருக்க அடிச்சு விட்டு ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை பொறுத்து பார்க்கும் பொழுது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஆர்டிகல் 280 நமக்கு தெரியும். அடுத்து இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்கே சிங் கமிட்டி. அடுத்தது 16வது பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இப்போ இவங்களில் எதுக்காக ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை பங்கிக்கணும். ஸோ பணத்தை பங்கும் பொழுது எப்போவுமே நம்ம யார் பணத்தை பங்கினாலும் பொதுவாக ஒரு ஆளை வச்சு பங்குவோம். பணம் வச்சிருக்கவங்களே கொடுத்தா நம்ம ஒத்துக்க மாட்டோம், நீ கம்மியாக கொடுக்க அப்படிம்போம். அப்போ பொதுவாக ஒரு ஆள் வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனே போடுறோம். யாருக்கு இடையில பணத்தை பங்கணும்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில. ஆர்டிகல் 270 சொல்லுது ஆல் டாக்ஸஸ் ஆர் ஷேரபிள், எல்லாத்தையும் பங்கிடு. 268 69 தவிர. அப்போ எல்லாத்தையும் பங்கும் பொழுது மத்திய அரசு எவ்வளோ வச்சுக்குவாங்க? நிறையா வச்சுக்குவாங்க. நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுக்கறது இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் படி 41%. முன்னாடி இருந்த ஃபினான்ஸ் கமிஷன் 42%. ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஏன் ஒன்றை குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாடி மாநிலம், இப்போ யூனியன் பிரதேசம், அதனால தான் ஒன்றை குறைச்சிருக்காங்க. சரி, இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இப்படி பங்கியாச்சு. எவ்வளவு? அவங்களுக்கு 59, நமக்கு 41. இதே இது நமக்கு எப்படி எடுத்துக்கோங்க, இந்த 41% கொடுக்கறத நம்ம மாநிலங்கள்லாம் பங்கிக்கணும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மாநிலம்லாம் பங்கிக்கணும். அப்படி பங்கும் பொழுது அதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னு பாருங்க. மக்கள் தொகை அந்த டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு 15%. அடுத்தது மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு 15%. இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு ஈச் 15%. மக்கள் தொகைக்கு எதுக்காக நீ பர்சன்டேஜ் கொடுக்குற? நாங்கள் ஏன் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்? பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுனால எங்களுக்கு குறைஞ்சு போகணுமா? அதான் நம்முடைய அக்ரிமெண்ட்ஸ். அதனால தான் தூக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்கம், நமக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை பொறுத்து, அதுக்கு 45% வெயிட்டேஜ். அடுத்தது பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி 10%. அவங்க கேட்டாங்கல்ல ஃபிஸ்கல் டிசிப்ளின், வரி மற்றும் நிதி முயற்சிக்கு பார்த்தோம்னா 2.5%. ஸோ அப்போ அது மட்டும் தப்பு, அடிச்சு விட்டலாம். தேங்க்யூ.